வணக்கமே கடலூர் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்லதான் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வைங்களேன், அது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஸோ இந்த வாரத்திலிருந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள் மாதிரி ஜென்ரலாக இப்போ மற்றவங்களுக்கு எனக்கு ராசி லக்னம்லாம் தெரியாது, சாதாரண ஒரு ராசி பலனாக இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்திகள், உங்களுடைய என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அது பிரகாரம் ஒரு பலன்கள் வரும். கடைசியாக ஒரு டிப் ஆஃப் த வீக்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியிருப்போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்லாட்டில் தான் இந்த விஷயங்கள் போகும். ஸோ கண்டிப்பாக எல்லோருமே பாருங்கள், மறக்காமல் டிப் ஆஃப் த வீக் இந்த வாட்டி கண்டிப்பாக பாருங்கள். மகர ராசி, ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களது லக்னாதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள். மற்றபடி 2ஆம் தேதி 3ல் இருக்கும். ரகசியமாக உங்களை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாத்திரமும் இரட்டிப்பு வருமானங்கள் 2க்கு 2ல் நட்சத்திர பாதசாரி இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல மென்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் விற்பனையான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தாயாருக்கும் ஏதாச்சும் ஒரு உடன்பாடு, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் வந்துன்னா அவங்க உங்களை தேடி பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வாரத்தின் முற்பகுதியில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் புதன் வியாழனுக்கு மேலே எல்லாமே சரியாகி நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகள் நல்ல வளர்ச்சி, சந்தோஷங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 6ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கிறதும் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் இருப்பவர், நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னென்னா ஒரே விஷயத்த ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பின்னாடி சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி புதன் ராகுடைய சாரில் போகும்போது சில நேரங்களில் நம்ம எமோஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள் இருந்தாலும் திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள், நம்ம கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த புதன் சூரியன் எல்லாமே சின்னதாக ஒரு அஸ்தங்கத்தில் மாட்டும்போது சில நேரங்களில் நடக்கிற காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக, குடும்பத்து நபர்களாக இருக்கலாம், வெளி வட்டாரத்தில் வெளியாள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல வருமான உயர்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப், இப்போ தொழில் நல்ல ஒரு மென்மையும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. திங்கள் செவ்வாயில் கூட ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய வருமானங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய், ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாக உங்களது ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு பெயர், புகழ், வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள். ஸோ உங்களுக்கு தேடி ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குறதோ, ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 12ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சில பேருக்கு பராமரிப்பு வேலைகள், வீடு பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை வைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நம்ம பார்க்க போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் மகர லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா அஷ்டமாதிபதியான சூரியன் 2ல் இருந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கலகங்கள், நீங்கள் பேசுகிறத வச்சு மற்றவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னம் யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்க திங்கள் செவ்வாய் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயங்களே அந்த நேரத்தில் பேசாமல் இருக்க நல்லது. அப்படி
பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கரைசல் தண்ணியை வந்து கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. ஸோ அது குடிச்சிட்டு ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றில் அந்த தண்ணி இருக்கும்போது இந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக வந்து எடுபடாது. சந்திராஷ்டமம் கூட லக்னத்துக்கு 8 சந்திரன் போகுது. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செவ்வாய் தசாபுத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அது ஆரம்பத்தில் ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயம், நல்ல நன்மைகளை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் லக்னத்திலே இருக்குது. ஸோ மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்திரம் வந்து நல்ல உச்சமான செவ்வாய் வந்து சொத்துக்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்து வந்து ஒரு சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் மகர லக்னம் ராகு தசாபுத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ராகு வந்து 2லிருந்து அதில் வந்து புதனுடைய சாரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9 3 9 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்களில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. பட் வருமானம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல வருமானங்களை அள்ளித் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு நாளில் வந்து குருங்க. ஸோ 3ஆம் அதிபதி நாளில் அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பிரித்த வருமானங்கள், பெரிய லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்பு, ஒரு சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனையால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மறுபடி எல்லாமே சிறப்பு தான். அப்புறம் மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னம் சனி தசாபுத்தினோ அவங்களுக்கு இரட்டிப்பு பண வருவாய்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக. ஏன்னா வந்து ஆட்சி பலத்தோடு அது மூல திரிகோண ஸ்தானத்தில் சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு பண வசதியிலும் கொடுத்துரும். ஸோ இது வந்து இரட்டிப்பு பணங்களும் கொட்டுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதில் மகர லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் வந்து உங்களுக்கு 2லிருந்து 6 9 வரும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நிறைய ஒரு ட்ராவல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கடன், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், சில விஷயங்களுக்கு வந்து சின்னதாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து அக்கார்டிங் டு உங்களுடைய ஸ்டேஜை பொறுத்த விஷயங்கள். அப்புறம் மகர லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்னு போது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்துலேருந்து 4 11ஆம் அதிபதி 9 9 அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல தீர்வுகள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த தசாபுத்தி அந்தரங்கள் தான் வந்து மேஜராக வேலை செய்யுங்க. மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக பாதிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னும் போது மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து சுக்கிரன்றது அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு அபிவிருத்திகள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், தொழில் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ண சிறப்பான பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா எல்லாருமே கேட்குறது ஒன்றுங்க. ஸோ நம்ம ஒரு சில பிரார்த்தனைகளை, ஜாதகங்களை பார்த்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லது நடந்துருமா அப்படிங்கிறது வந்து கேள்வி. அது வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அதே நான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பிரார்த்தனைக்கு வந்து இறைவன் ஏன் செவி சாய்ப்பது இல்லை, ஏன் வந்து நமக்கு சில ஜோதிடர் சொல்கிற விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து என்னென்னா இப்போது நான் வந்து ஜோதிடம் பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து சொல்லுவேங்க. ஸோ இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இதை ஜபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவங்க எடுத்துக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதான் விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா போகும்போதே ஒரு லாபம் கருதி இறைவனை மேலே பக்திலாம் இருக்காது. அங்கே போனால் அது கிடைக்குன்னு இவர் சொன்னார், ஏதோ நான் போனேன் அப்படின்னு போனால் கண்டிப்பாக இருக்காது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஜபம் பண்ண சொல்லும் போது சாமி சொல்லிட்டு ஓம் நாராயணா சும்மா சொன்னார்னா ஒன்றுமே கிடையாது. இறைவனை உள்நிறுத்தி அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணி பண்ணும்போது தான் அதோடைய விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதோ நான் வாய்க்கு வந்தது ஏதோ சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னங்க இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரண கதை ஒன்று இருக்குது.
ஒரு ஊருங்க. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மழை இல்லை. ஸோ மழை இல்லைன்னும் போது சாமியை வந்து குறி கேட்கலான்னு சொல்லிட்டு குறி கேட்குறாங்க. அந்த கோயிலில் வந்து சாமி வந்து குறி சொல்கிறதுங்க. ஸோ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து நல்லா மழை அடிக்கும், வந்துடுங்க, கண்டிப்பாக மழை அடிக்கும்னு சொல்லிட்டு சாமி போயிடுதுங்க. இவங்களும் வந்து நாளைக்கு வந்து 6 மணிக்கு வந்து மழை வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக வந்து 6 மணிக்கு வந்து கோயிலில் போய் நிற்கிறாங்க. மழையே வரலைங்க. ஸோ உடனே வந்து சாமி வந்து பொய் சொல்லிடுச்சு, சாமி வந்து நமக்கு தரலை அப்படின்னு எல்லாருமே பிணத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னடா அது இப்படி இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்க்கும்போது, சரி திருப்பி குறிக்க பண்ணோன்னு சாமி ஆடிக்கிட்டு சாமி வந்துடுது உள்ள. சாமி ஆடும்போது கேட்குறாங்க, என்ன சாமி நேற்று வந்து வரும்னு சொன்னியா, இப்போ வரலையேன்னும் போது அப்போ சாமி சொல்லிச்சான், எத்தனை பேர் என்னை நம்பினீங்கடா, நான் வந்து மழை வரும்னு சொன்னேன், இதில் வந்தவன் ஊர் மக்களில் எவன்கிட்டயாச்சும் கொடை இருக்கா, எவனும் வந்து என்னை நம்பலை, மழை வரணும் நீ நம்பலை, இந்த கூட்டத்திலே வந்து ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும்தான் ஒரு கொடையை கொண்டாந்தான், மற்றவங்களாம் வந்து கை வீசிட்டு வந்து என்னத்த நடக்குது பார்க்கலாம், மழை பெய்தா பார்க்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாதவன் உனக்குலாம் எதுக்கு மழைன்னு கேட்டுச்சான் சாமி. அதனால் ஒரு நம்பிக்கைங்க, ஒரு விஷயத்தை வந்து ஒரு 100ல் 300%, 500%, 1000% நம்பிக்கையோட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாத. இப்போ ஆவாகம் பண்ணுறாங்க, ஓமம் வளர்க்குறாங்க இல்லையா, ஓமம் வளர்த்து எதுக்கு ஓமம் வளர்க்குறாங்க, ஓமம் வளர்க்குறது அந்த இது வைக்கிறாங்க இல்லையா, கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அதில் இறைவனை அங்கே கொண்டு வந்து அனுஷ்டிக்கிறாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து இறைவன் இருக்கிறார், இங்கே வந்து இந்த சாமி இருக்குது, இதை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வரோம், கணபதி ஓம்னா கணபதி அங்கே கொண்டு வரோம், விஷ்ணுனா விஷ்ணுவை கொண்டு வரோம், மகாலட்சுமினா மகாலட்சுமியை கொண்டு வரோம்னு அர்த்தம். பட் அது நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானே பண்ணால் எப்படி மகாலட்சுமி வரும், எப்படி சாமி வரும்? அதனால் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும், ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து 100%, 500% நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் உடனே கிடைக்காது. எல்லாருமே வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி அலோபதி ஜுரம் வந்துச்சு உடனே ஒரு மாத்திரை போட்டேன் கப்புன்னு அந்த ஜுரம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிடையாதுங்க. பிரார்த்தனைங்கிறது மனதார பண்ண இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட எல்லா மேஜிக்கும் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை மனதார பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.